அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். போன வாரம் ரிலீஸ் ஆச்சு சின்ன படங்கள். உண்மையிலேயே போனோட அக்யூஸ்ட் நல்ல படம். சரண்டர் அவங்க படம் ஒரு நல்ல சிறந்த படம். எல்லாம் ஹிட்டு வந்துருச்சு. முதல் பக்கம் எல்லாமே நல்ல படங்கள் தான். சில பேர் ஹிட்டும் ஆயிருக்கு. இப்போ அடுத்து பெரிய படம் வரும்போது அந்த ஓடிக்கு இருக்க படத்தையும் மொத்தமாக தூக்குண்ட நிலம வருதுல்ல, அதை தடுக்கணும் சார். நீங்கள் ஒரு வாரம் கூட படம் வந்திருக்கு, அது அப்போ தான் பேர் எடுத்திருக்கு, நல்லா இருக்குன்னு வந்து ரிசல்ட் வந்திருக்கு. கொஞ்சம் அப்படியே மக்கள் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இன்னொரு பெரிய ஹீரோ படம் வரும்போது அதான் வலிச்சு தொடச்சி தூக்கி எரிஞ்சிடறாங்க கொடுத்துவார். அதனால் அடுத்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விஜய் கௌரிஷ் வந்து வெற்றி படம் நாயனா உருவாயிருவாங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த படம் வெற்றிக்கு அப்புறம் நிச்சயம் இந்த ப்ரொடியூசர்லாம் திரும்ப அடுத்த படம் ஒன்று ஆரம்பித்து தொடர்ந்து வெற்றி படங்களாக கொடுங்க, நல்ல படங்களாக கொடுங்க. கதை தான் முக்கியம். இப்போ மக்களாம் புரிஞ்சிட்ட வரைக்கும் இன்றைக்கி வந்து பட்ஜெட் பெருசாக அதெல்லாம் இல்லை, கதை நல்லா இருந்தால் வருவாங்க. 2-3 வருஷமாக நல்ல கதை சொல்லப்பட தான் ஓடி இருக்குது. மக்கள் மேலே கொஞ்சம் குறையுமே இல்லை சார். நான் கொல்ல சொல்கிறேன், மக்களும் குறையில. அப்புறம் வந்து ஓடிச்சு, குடும்பஸ்தனும் ஓடிச்சு, எத்தனை சின்ன படங்கள்லாம் ஓடி, இந்த அக்யூஸ்ட் ஓடி இருக்கு, எல்லாம் நல்லா ஓடி இருக்கு. சின்ன படம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு படமாக இருந்தால் ஓடுது சார். படங்கிற பேரில் நம்மளை போட்டு குத்தி குதறினாங்கன்னா ஆடியன்ஸ் ரிஜெக்ட் பண்ணிடுறான். கண்டிப்பாக கடுக்கா நல்ல படமாக இருக்கும், வெற்றி படமாக இருக்கும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அண்ட் வெகு சிறப்பாக இந்த விழா நல்லபடியாக நடந்தது. அண்ட் இதுக்கு கலந்துட்ட உதயகுமார் சாருக்கு, பேரரசு சாருக்கு, அண்ட் சுபாஷ் சாருக்கும், சிவி குமாருக்கும் நன்றி. 2 வாரம் முன்னாடி நான் வந்து என் பேரில் வரல, வேறொரு பேரில் நாங்கள் கொண்டு வந்த படம் தான் வந்து நாளை நமதே படத்தை நான் தான் கொண்டு வந்தேன். அப்புறம் வந்து திடீர்னு ஒரு தேவைப்பட்டது. நான் சொன்னேன், நீங்கள் வேறு இதில் ப்ரெசென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த படத்தை வந்து குறைந்த பட்ஜெட்டில் அந்த டீம் எடுத்த உடனே நான் படம் பார்த்துட்டு அந்த டைட்டிலே நான் மாற்றினேன். டைட்டிலை நான் தான் மாற்றி அதை நாளை நமதேன்னு ஒரு டைட்டிலை வாங்கி அந்த டைட்டிலை கொடுத்து இன்றைக்கி வந்து அந்த படம் வந்து எல்லாருமே நீங்கள்லாம் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி. அண்ட் கிருஷ்ண ஜெயந்தின்றது வந்து பகவத்கீதையில் சொன்ன மாதிரி தான், சின்சியராக அவனோட முயற்சிகளை செஞ்சுட்டே இரு, என்ன ரிசல்ட் வந்தாலும் ஏற்றுக்கோ சொல்கிறத நான் கடைபிடிக்கிறேன். நான் என்னுடைய சின்சியராக பெஸ்ட்டான முயற்சியை ஒவ்வொரு டைமும் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணுறீங்களோ அதே மாதிரி. அண்ட் இந்த முயற்சிகளுடைய வெற்றியாக இந்த விநாயகர் சதுர்த்தி வரப்போகிற இந்த படத்துக்கும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஆத்மாத்மா நம்புகிற நல்ல முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவு இந்த படத்துக்கும் தொடரணும். உங்கள் எல்லோருக்கும் நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு தனஞ்சயன் சார் பயங்கர கனெக்ட். எப்படின்னா, நான் ஒரு சினிமா தயாரிக்கும் கலைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன். தனஞ்சயன் சார் தான் படிச்சுட்டு சப்போர்ட் பண்ணி நிறைய கரெக்ஷன்ஸ் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அந்த புத்தகம் ஒரு நல்ல புத்தகமாக நிறைய பேர் படிக்கிறதுக்கு, ஈவன் கௌரிஷும் கையில் வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பார். ஒவ்வொரு போர்ஷன் படம் நகரும் போதும் மச்சான் இதை படிச்சேன்னு சொல்லுவோம் அப்படி. ஸோ இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தது அவரோட அடிப்படையாக நாங்கள் அவர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சது. இன்னொன்று, இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு எங்களால் முடிஞ்ச வேலைகள் எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணுறோம். இது வரைக்கும் மீடியா பீப்புள்ஸ் தான் கௌரிஷை கூட்டிகிட்டு போய் நிறைய மக்கள்கிட்ட சேர்த்துருக்கீங்க. இது ரொம்ப சரியான நேரம். எங்களுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு அந்த படம் வரும்போது எங்களோட ஒவ்வொரு ஆடியன்ஸும் உங்களால் எங்களுக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஹீரோவை நாங்கள் உங்ககிட்ட கொடுத்துட்டோம். இனிமேல் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் அண்ட் தனஞ்சயன் சார் கொடுக்குற சப்போர்ட்டில் அவன் இனிமேல் ஹீரோ ஆகிடணும். இதுக்கப்புறம் இன்னொரு விஜய் சேதுபதியை நீங்கள் தேட வேணாம், இருக்கான். எனக்கு தெரிஞ்சு நல்ல கதை செலக்ட் பண்ண தெரியும், நல்லா நடிக்க தெரியும். இன்னொன்று, ஒரு தயாரிப்பாளருக்கோ ஒரு பெரிய சப்போர்ட் என்னென்னா, ஒரு நடிகர் படத்தோட முடிவு வரைக்கும் ஓடி வந்து இருக்கிற எல்லா வேலையும் பார்த்து முடிச்சு கொடுக்குறது. அது என் மாப்பிள்ளை கரெக்டாக பண்ணுவோம். அப்படி இந்த படத்தில் இந்த தயாரிப்பாளருக்கு அந்த வேலையை அவர் பண்ணியிருக்காரு. எனிவே, இயக்குனர் சூப்பர் இயக்குனர். இந்த படம் சம படம். நான் ஃபஸ்ட்டு டப்பிங் முடிச்ச உடனே பார்த்தோன்னே அவர்கிட்ட சொன்னேன், ஐயா என்ன மொழி, இந்த லாங்குவேஜ் இருக்குல்ல, இது கிட்டத்தட்ட அவார்டு வாங்குறதுக்கான லாங்குவேஜுங்க. அவ்வளோ அழகாக ஈரோடோட பாஷையை அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ இந்த படத்தில் நிறைய ப்ளஸஸ் இருக்குது, நீங்கள் நிறைய எழுதலாம். நன்றி, வந்ததுக்கு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் இருக்குமா அறிவு உதயகுமார் சார் அண்ட் பேரரசு சார், அவங்களுக்கு வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இந்த படம், இந்த ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடியே என்னோடய அட்டகத்தி படம் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த படம் நல்லா பண்ணியிருக்காங்க. நான் அவங்க ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதே மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எப்படி ஞானல் சார் வந்திருந்தாரோ, இன்றைக்கி இந்த டீமுக்கு இன்றைக்கி தனஞ்சயன் சார் வந்து இன்றைக்கி இந்த படத்தை ஒரு நல்லபடியாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி சின்ன படங்கள் ரிலீஸ் பண்ணுறதுல நல்ல படங்கள் எடுக்கிறத தாண்டி அதை நல்லா ப்ரொமோட் பண்ணால் மட்டும்தான் அது இன்றைக்கி மக்களுக்காண்டி போய் சேருது. அதில் தனஞ்சயன் சார் எப்போவுமே வந்து பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன், அவர் என்ன சொல்ல, ஒரு ப்ரொமோஷன் டைனப்னு சொல்லலாம். அவ்வளோ தூரத்துக்கு பக்காவாக பிளான் பண்ணி பண்ணிடுவார். பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அந்த சாங்கு எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படக்குழுவினருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கணும். ஒரு சார் சொன்னாங்க மாதிரி ஒரு
பெரியார் அவர்களின் கருத்துக்களை வச்சு இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஒரு எளிய மக்களை பற்றி ஒரு படமாக தெரியுது. என்ன சொல்கிறது, இது வந்து இந்த மாதிரி படங்களை வந்து மக்கள் கொண்டாடணும், மக்கள்கிட்ட போய் இது நல்லா சேரணும். இந்த மாதிரி படங்கள் வந்து நிறைய புது கலைஞர்களை தமிழ் சினிமாவுக்கு கொண்டுட்டு வரும். இந்த படக்குழு வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. வந்த உடனே தனஞ்சயன் இந்த ஆளுங்க அங்கே வந்தாருன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. அதான் நான் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னாரு. ஓ, இந்த படத்தில் ஏதோ இருக்கும் போல் இருக்கு. அப்புறம் உள்ளே வந்தேன். இப்போ பேரஸ் வந்துட்டாப்புல, என்ன தம்பி ஒரு இடத்த விட மாட்டிங்களே, நான் போனால் நீங்களும் வந்துடுவீங்களேன்ற மாதிரி ஒரு லுக் விட்டார். சரிடா என்னடா தெரிய வம்பா இருக்கு அப்படின்னு பார்த்தா திடீர்னு சிவி குமார், ஓ நீங்கள் எங்கே இப்போ இல்லைண்ணே இதுக்கு சரி இப்போ டைரக்ட் பண்ணிகிட்ருக்கீங்களாண்ணே, அதான் 2-3 படம் பண்ணிட்டீங்க, மெம்பர் ஆகாமே பண்ணிகிட்ருக்கேன், மரியாதையாக மெம்பர் ஆகிடும் அப்படின்னு. எனக்கு வந்தாவே இதே டென்ஷனாக இருக்குது. எனக்கு எல்லாம் யாருமே டைரக்டர் சங்கத்தில் மெம்பர் ஆகிறதில்ல. நான் டைரக்டர் சங்கத்திலேருந்து ஆளுங்க வந்து உங்களை வாழ்த்தணும், என்ன என் நியாயம் அது? தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக இயக்குனர், ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர், எடிட்டர், கலை இயக்குனர், நடிகர் நடிகைகள், ஹீரோ ஹீரோயின், துணை இணை இயக்குனர்கள், இசையமைப்பாளர், அப்புறம் யாராச்சும் விட்டுருந்தா இணை தயாரிப்பாளர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பேரரசு சார் ஹீரோ வரவோ இல்லையோ, உங்களோட என்ட்ரி எப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் எல்லாருமே. நீங்கள் ஒவ்வொரு டைம் பிரேமில் வரும்போது சிவி குமார் சார் சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் தமிழ் சினிமாவில் புதுசாக ஒருத்தர் என்ட்ரு ஆகிருக்காருன்னு ஒரு பெரிய பிரம்மாண்ட விழாவே எடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆள் சிவி குமார் சார். ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு சார்கிட்ட கால் பண்ணி சொன்ன காலில் கண்டிப்பாக சின்ன படம்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சுபாஷ் சார், இந்த படம் பார்க்கும்போதே சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆரம்பத்துலேருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற சுபாஷ் சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். காமெடி இருக்குதுன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்களா, முதல்ல படம் பண்ணும்போது கதை வேணுமா, கதை முதல்ல படத்தில் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். எல்லாமே கேட்குறீங்க சாங்கு வேணும், காமெடி வேணும்ன்ட்டு, கதை முதல்ல இருக்கான்னு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னாவே அதுக்கான ஒரு நல்ல திரைக்கதை கண்டிப்பாக அந்த படம் ஹிட் ஆகும். ஏன்னா அது சின்ன படம் பெரிய படம்லாம் நாங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண விரும்பலை. ஏன்னா நாங்கள் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம், ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஃபன்னாக ஒரு ஜனரஞ்சகமான படம். ஸோ அந்த எல்லாரும் நீங்கள் பார்த்து மெயினாக ப்ரெஸ் அண்ட் மீடியா பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ எனக்கு வாய்ப்பளித்த எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.